பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ TS மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள். இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல குரு பகவான் வழக்கம் போல் அவர் மிதுன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட மே மாதம் முழுவதும் வரைக்குமே அங்கே தான் இருப்பார். இந்த மாதம் ஏப்ரல் மாதமும் மே மாதமும் குரு பகவான் மிதுன வீட்டில் தான் இருப்பார். அடுத்து கேது பகவான் சிம்ம வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். அடுத்து ராகு பகவான் கும்ப வீட்டில் பயணம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். இப்போது சனி பகவான் திருக்கணித பிரகாரமும் சரி, வாக்கிய பிரகாரமும் மீன வீட்டில் தான் இருக்கார். அதனால் குழப்பம் வேண்டாம். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் மீன ராசியில் தான் சனி பகவான் பயணம் பண்ணுவார். செவ்வாய் பகவான் பேச்சியாகி செவ்வாய் மீன வீட்டுக்கு வந்துட்டார். புதனும் பேச்சியாகி வந்துட்டார். சூரியன் மட்டும் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மேசத்துக்கு வந்துடுவார். 13ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருப்பார் மீன வீட்டில். 14ஆம் தேதி இங்கே வந்துடுவார். அதனால தான் நான் அங்கேயே போட்டேன். ஏன்னா வரக்கூடியதாக நம்ம வரவேற்கிறோம். அதே மாதிரி 4-5 தேதியிலேருந்து சுக்கிரனும் மீன வீட்டிலேருந்து இங்கே வந்துடுவார். 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் மீன வீட்டில் உச்சமாக இருந்த சுக்கிர பகவான் மேசத்துக்கு வந்துடுவார் 2-3 தேதியில். அதனால் வந்துட்டதாகவே நான் போட்டேன். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். இதை வச்சு தான் இந்த மாதம் 12 ராசிக்கு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்து இந்த மாதத்தில் முக்கியமான விசேஷங்கள் அப்படின்னா, 1ஆம் தேதி நல்லா உற்சாகமாக ஆரம்பிக்குது. பங்குனி உத்திரம். உத்திரம்னா என்ன? பங்குனி உத்திரம்னா நம்ம முருகன் கோவில்களில் எல்லா முருகன் ஆலயங்கள்லையும் திருவிழா தான். தைப்பூசம் மாதிரியே திருவிழா. அது குறிப்பாக 6 படை வீடுகள் முருகன் கோவில்கள், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, சுவாமிமலை, பழனிமலை, இப்படி 6 படை வீடுகள்லையும் திருச்செந்தூர் உள்பட அத்தனை கோவில்களையும் முருகனுக்கு சிறப்பு விழா, பால்குடம், காவடிகள், இப்படி நிறைய விசேஷங்கள், தேர் தெப்பம் எல்லாம் நடக்கும். நாமளும் கலந்துக்குவோம். அந்த விழா கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அந்த முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்து 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு. இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு, தமிழ் வருட பிறப்பு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்குது. அந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் சார்பாக வழங்கிக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி அட்சய திருத்திதியை. திருத்திதியை அப்படிங்கிறது மாதம் வரும். வளர்பிறையிலையும் வரும், தேய்பிறையிலையும் வரும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அட்சய திருத்தி. அட்சயம்னா வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அதனால தான் பார்த்திங்கன்னா நகைக்கடைகளில் போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தங்க நகை வாங்குறதுக்கு பதிவு பண்ணி வச்சுட்டு வருவாங்க. அந்த அட்சய திருத்தி அன்னைக்கு போய் தங்க நகை வாங்கினா வீட்டில் தங்கம் வளரும் அப்படின்னு ஒரு ஐதீகம். ஆனால் இன்றைக்கி தங்கம் வைக்கிற நிலைமைக்கு எல்லோரும் நகைக்கடை பக்கமே போக முடியாது. ஆனால் அட்சய திருத்தி அன்னைக்கு தங்க நகை தான் வாங்கணுங்கிறது கிடையாது. எது சுபகாரியங்கள் செஞ்சாலும் வளரும். அப்போ நகை அடகு வச்சுருந்தா கூட அதை திருப்பிட்டு வந்தாலும் நம்ம நகை நம்ம வரும் தானே. ஒரு 10 கிலோ பச்சரிசி, 5 கிலோ பச்சரிசி வாங்கினாலும் வீட்டுக்கு ஒரு சுப பொருள் தானே. 1 லிட்டர் பால் வாங்கினாலும் சுப பொருள் தானே. அது வீட்டுக்கு வாங்கக்கூடிய மங்களகரமான பொருள், சுப பொருள் எதுவும் வாங்கலாம், வளரும். அன்றைய தினம் எல்லா ஆலயங்களையும் சிறப்பான அபிஷேகங்கள் இருக்குது. நீங்களும் பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி எல்லாமே பொது பலன் தான். நாம் கொடுக்கறது 12 ராசிக்கும் பொது பலன். மேசராசியோ சிம்ம ராசி எந்த ராசிக்கு பேசினாலும், இன்றைக்கும் குழந்தை பிறந்திருக்கும், 5 வயசு குழந்தையும் இருக்கும், 50 வயசு ஆணும் இருப்பாங்க, பெண்ணும் இருப்பாங்க, 90 வயசு வரைக்கும் இருப்பாங்க. இது பொது பலன் தான். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆக இந்த மாத பலன்களை போவோம். மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும், நீங்களாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓம் நம சிவாய. இப்போ நாம் மிதுன ராசியை பார்ப்போம். இந்த மாதம் மிதுன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம்.
அற்புதமாக இருக்குது மிதுன ராசிக்கு. என்ன சார் அப்படின்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்க. இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் நல்லா இருப்பீங்க. இந்த வர்ற குரு பயிற்சி அதை விட சிறப்பு. அதெல்லாம் போட்டு என்னுடைய வீடியோ பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க. 10ஆம் இடத்துல சனி வந்துருச்சு, திருக்கணித பிரகாரமும் வந்துருச்சு, வாக்கிய பிரகாரமும் வந்துருச்சு. தொழிலில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. 9ஆம் இடத்துல ராகு பகவான் பாக்கியங்கள் அனைத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ராசியில் குரு பெருந்தொகை, பெரும் பணம், பெரிய மனுஷன் தான். அவருக்கான செயல்கள் இப்போ சார் ஆச்சாரமான கிரகம் குரு ராசியில் இருக்கார் பாருங்கள். இப்போ சொல்கிறேன், குரு ராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்மையே. ஒரு சிலர் உங்களை ஏமாற்றிருப்பாங்க, ஒரு சிலர்கிட்ட நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. இன்னுமே அந்த பருப்பெல்லாம் வேகாது. ஏன்னா அவர் 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அது வந்துட்டால் என்ன பண்ணுவார்னா நிறையா போட்டு அதுக்குள்ளே போகலை. ஆக இப்போ நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க, கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. மிதுன ராசிக்கெல்லாம் 11ஆம் இடத்துல லாபத்தில் சூரியன் இருக்கார். இதோட என்னங்க வேணும்? 11ஆம் இடம் நிறைய பேசியிருக்கோம். 11ஆம் இடம்னா ஆசை, அபிலாசைகள் நிறைவேறும் இடம். எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்குறது, லாபத்தை சொல்கிறது, அரசாங்கத்தை சொல்கிறது. சார் அரசியல், ஆன்மீகம், திருப்பணி, அரசாங்கம், பதவி உயர்வு இதெல்லாம் சொல்கிறது சூரியன் 11ல் இருக்குது. யாரோடு சேர்ந்துருக்கு? 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனோட சேர்ந்துருக்கு. திரும்ப எங்கே பார்க்குது? அங்கேயே பார்க்குது, 5ஆம் இடத்தை. யார் பார்க்குறா? 5 சுக்கிரனும் பார்க்குது, சூரியனோட சேர்ந்து சூரியனும் பார்க்குது. உங்களுக்கு 3 5 பார்க்கும்போது சொந்த முயற்சினால் பரீட்சை எழுதி பாஸ் ஆக போகிறீங்க. சொந்த முயற்சினால் பதவி உயர்வு கிடைக்கும். சொந்த முயற்சினால் சொத்து வாங்க போகிறீங்க. சொந்த முயற்சினால் அரசாங்க தேர்வு கிடைக்கும். அதில் வெற்றி கிடைக்கும். சூரியன்னா அரசாங்கம், அரசியல். சுக்கிரன்னா 5ஆம் வீட்டு அதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு ஆன்மீகம், பதவி உயர்வு இவ்வளவு கிடைக்கும். சார் 11ஆம் இடமும் 5ஆம் இடமும் இந்த மாதம் வலுப்பெறுது. அப்போ குலதெய்வம் அருள் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். சூரியனோடு சேர்றதுனால அரசு பணி கிடைக்கும், அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைக்கும், அல்லது ஆன்மீகத்தில் கிடைக்கும். அதை விட சிறப்பு, இதுவே சிறப்பு தான், இது போதும். இதை விட சிறப்பு, குரு வீட்டில் புதனும் புதன் வீட்டில் குருவும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. இது அதை விட ஹைலைட். குரு உங்கள் இடத்துக்கு 7 10 ராசியில் இருக்கார். புதன் 1 4 அவர் வீட்டில் இருக்கார். இப்போ குரு புதன் பரிவர்த்தனை. ஜோசியம் கற்றுக்கலாம் யாருக்காவது விருப்பம் இருந்தால். இல்லைன்னா கற்றுக்கிட்டு இருந்தால் இப்போ அவங்களுக்கு யோகமே. பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம். சார் குருன்னா புத்தி, குருனா அறிவு, புதன்னா புத்தி, கல்வி. அப்போ இந்த மாதம் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய ரிசல்ட்டில் ஃபஸ்ட் ரேங்க் வருவீங்க, ஃபஸ்ட் கிளாஸில் வருவீங்க. புதன்னா புத்தின்னு சொன்னேன், கணக்குன்னு சொன்னேன், கல்வின்னு சொன்னேன், குருன்னா அறிவுன்னு சொன்னேன். அப்போ இது 2 பரிவர்த்தனை ஆகுதுன்னா மேக்ஸில் நிறைய பேர் நல்ல மார்க் எடுப்பீங்க. சூரியன் 11ல் லாபத்தில் இருக்குது, செவ்வாய் வீட்டில் இருக்குது. மருத்துவம் சொல்லக்கூடிய செவ்வாய் வீட்டில், மருத்துவம் சொல்லக்கூடிய சூரியனே இருக்குது. சுக்கராச்சாரியர் மருத்துவத்தை குணப்படுத்துகிறது அந்த சுக்கிரன் கூட இருக்குது. அப்போ மருத்துவம் சார்ந்த துறையில் படிக்கிறவங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க, மருத்துவத்தை டாக்டரு மெடிசன் இதில் இருக்கிறவங்க சூப்பர், வெற்றி வெற்றி வெற்றி. அதில் பரீட்சையில் தேர்வாவிக்க. எல்லாத்துக்கும் மேலே சனி பகவான் அங்கே இருக்கார். வாக்கியாதிபதி 9 10 இருக்கலாம். இதுக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம். அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் 10 இருக்கலாம். சார் செவ்வாய் இருக்கே 10 செவ்வாய் இருக்கே, 6 இருக்கிறதுனால 10 இருக்கலாம், 11 10 இருக்கலாம். மருத்துவம், சட்டம், ரியல் எஸ்டேட், சிவில் இன்ஜினியரிங் எல்லாம் நல்லது. 9ல் ராகு இருக்கே, ஏற்கனவே பேசிட்டோம். ராகுன்னா பிரம்மாண்ட கிரகம், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பணம் வரும். புதன் அங்கே இருக்கிறது நீர் வீடு. நீர் வீடுனா உபய வீடுன்னு சொல்கிறது. அப்போ வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு பொருட்களை உற்பத்தி செஞ்சு அனுப்புறதை வாங்குற இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு. எல்லாத்துக்கும் மேலே 3ஆம் வீட்டு கேது அற்புதம். உங்களுக்கு தைரியம், வீரியம், குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறது குரு கேது தான். என்ன சார் குழந்தைக்கும் கேதுக்கு 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம். ஒரு குழந்தை பிறக்கணும்னா வீரியம் வேணும், தைரியம் வேணும். அந்த பிளட்டு அந்த வீரியம் நிறைந்ததாக இருக்கணும். அப்போ விளையாட்டு வீரர்களுக்கு நல்லது,
ஸ்போர்ட்ஸ் வீரர்களுக்கு நல்லது, விளையாட்டுத் துறையில் ப்ரைஸ் வாங்குவீங்க. அந்த 3 கூடையன் போய் உச்சம், 5 கூடை சுக்கிரனோட உச்சம், எவ்வளோ யோகம். 11ஆம் இடத்துல நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். ஆக 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு மனைவியை சொல்கிறது. அந்த கிரகம் ராசியில் இருக்குது. ராசியில் இருக்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணம் 7ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்த்துட்டாலே கல்யாணம் நடந்துடும். இல்லை சார் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் மன வருத்தம் வந்துச்சு, இப்போ சேர்ந்துடலாம். ஆக கல்வி கற்கும் மாணவர்களுக்கு திருமண யோகம் உண்டு. திருமணம் யோகம் இல்லை மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. பட்டங்கள் பதவிகள் நிறையா இருக்குது. 5 சூரியனும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்ததுனால யோகமே. 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் ஃபுல்லாயிடுச்சு. 3 இடமும் ஃபுல்லு. 9, 10, 11. அப்போ பாக்கியம், தொழில், லாபம், குடும்பம் நல்லா இருக்குது. ஆக இந்த மாதம் மிதுன ராசிக்கு கொடிகட்டி பறக்கும் மாதம். நீங்கள் கேட்டதும் கிடைக்கும், கேட்காததும் கிடைக்கும். அந்த இறைவன் அருளால் சூரியன், ஆத்மகாரன் சூரியன், சிவன் அருளால் சுக்கிரன், அம்பாள் மகாலட்சுமி, அவன் அருளால் அத்தனையும் கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்க 11ஆம் தேதி 12ஆம் தேதி சந்திராசனம் இருக்குது. அதில் கவனம். கொடுக்கல் வாங்கலில் இருக்கவங்க, ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க, வண்டி ஓட்டுறவங்க கவனம் கவனம் கவனம். வரும் காலங்கள் இந்த மாதத்துலேருந்து நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகளே. இதை நான் சொல்லலை, அந்த மகாலட்சுமி அம்பாள் சொல்கிறேன். ஓம் நமச்சிவாய.